எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இதை ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இன்னிலேருந்து நம்ம இந்த நிச்சார சந்தானம் தினம் வீட்டில் நம்ம பண்ண வேண்டிய கிரம முறைகளும், அதே மாதிரி கோவில் திருவாய்மொழி, கோவிலில் சொல்கிறது, கோவிலில் சாத்துமுறை பாத்திரங்கள் சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 500 பாட்டுக்கிட்ட வரும் எப்படியும். அதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம சொல்கிறோம். நான் முதல்ல உங்களுக்கு விளக்கங்களில் சொல்லியிருந்தேன். இதில் பெருமாளை தூக்கி வச்சு தான் இருக்கும். பெருமாளை தான் மெயின் இதுவாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு புராணத்துலேயும் அவங்கவுங்க புராணத்தில் அவங்கவுங்க கடவுளான விஷ்ணு புராணத்தில் பெருமாளையும், பெரிய புராணத்தில் ஈஸ்வரனையும் தூக்கி வச்சு சொல்லியிருக்கோம். மற்றவங்கள இறக்கி தான் சொல்லியிருக்கோம். அதனால் நமக்கு அதை ஒரு இஷ்யூவாக எடுத்துட்டுறக்கூடாது. நம்ம இதை நான் திருப்பி சொல்கிறேன், சைவ வைஷ்ணவ தகராறுன்றது கிடையாது. நமக்கு எல்லாம் ஒன்று தான். நம்ம இந்த இடத்துல என்னென்ன பாடலையும் அதற்கான அர்த்தங்களையும் எல்லாருக்கும் சொல்லணும். நல்ல விஷயம், நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் 4 விஷயத்தை 4 பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் அது சொல்கிறது. முதல் பாட்டு பல்லாண்டு தான் பாடணும். முதல்ல இதில் ஆரம்பிக்கிறது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், அந்த பாட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த பாட்டை அதை எழுதினவர் யாருன்னா பெரியாழ்வார். பெரியாழ்வாரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர்னு பேர். அவரோட அப்பா பேர் முகுந்தாச்சாரியர்னு பேர். அம்மா பேர் பதுமைன்னு பேர். அவங்க அப்பா ஆக்சுவலாக சிதம்பரம் முன்குடிமி சோழியர்னுவாங்க. குடுமி முன்னாடி இருக்கும். நீங்கள் 12 ஆழ்வார்கள் சிலைகளை பார்த்தீங்கன்னா கூட முன்னாடி குடுமி இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு குடுமி இருக்கும், ஒரு சிலை இருக்கும். நீங்கள் நல்லா உத்து கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும், அது பெரியாழ்வார். முன்குடுமி இருக்கும். அவர் தான் அதில் அந்த முன்குடிமி சோழியர் இடத்துல பிறந்தவர். அவர் பதுமைன்றது அவங்க அம்மா பேர். வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவர். ஆக்சுவலாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர் அவர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றது உங்களுக்கு எப்படி வருதுன்னா, அதுக்கு ஆக்சுவலாக அந்த ஊருக்கு பேரே புத்தூர் தான் பேர். காடு, முண்டந்துறை ஃபாரஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஃபாரஸ்ட்டை சேர்ந்தது தான் முண்டந்துறை ஃபாரஸ்ட் தான் புத்தூர்ன்ற காடு. அந்த புத்தூர்ன்ற காட்டில் மல்லி தள்ளின்னு 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் அவங்களோட குழந்தைகள் ஒருத்தர் தான் வில்லின்னு, ஒருத்தர் தான் கண்டன்னு, ஒருத்தர் தான் 2 பேர் அவரோட பிள்ளைகள். அந்த 2 பேர் காட்டில் அவங்க வேடர்களை சேர்ந்தவங்க. காட்டில் வேட்டையாடுறதுக்கு வருவாங்க. வரும்போது ஒரு புலியை துரத்தின்னு போகிறாங்க. புலியை துரத்தின்னு போகும்போது புலி பதுங்கிட்டு இவங்க ஏமாறுற நேரத்தில் இவங்க மேலே பாஞ்சு அந்த கண்டன்றவனை அடித்து கொன்னுடுது. கொன்ன உடனே இந்த வில்லி ரொம்ப மனசு தளர்ந்து போய் வீட்டில் இது பண்ணாத அண்ணன் தம்பி 2 பேரும் உயிர் பெறாத நண்பர்கள். தன்னோட அண்ணன் செத்து போயிட்டானே, இன்னும் அப்படியே உயிரை விட்டு தானும் இனிமேல் உயிர் வாழ்ந்த புண்ணியம்ட்டு போய் செவத்தில் அந்த அங்கே இருக்கிற கருங்கல் பாறையில் மண்டையை உடச்சிக்கிறதுக்கு போகிறான். அப்போ பெருமாளே அவதாரம் பண்ணி பெருமாள் காட்சி கொடுத்து அவருக்கு எல்லாம் இது பண்ணி, நீ அவரோட பக்தியை மெச்சி பெருமாளை தான் வேண்டான். முதல்ல ரொம்ப வேண்டான், ரொம்ப வேண்டி நான் இனிமேல் இருந்து பிரயோஜனம் இல்லை, நானும் அந்த கண்டன் கூடயே போயிடுறேன் அப்படின்ட்டு போய் தலையை இடிச்சுக்க போகும்போது தான் பெருமாள் தடுக்கிறார். தடுத்து அவருக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து இவரையும் அந்த கண்டனையும் எழுப்பி கொடுத்துறாரு. கண்டனை எழுப்பி கொடுத்த உடனே இவருக்கு திடீர்னு அந்த வேடனுக்கு ஐஸ்வர்யம் வந்த உடனே எக்கச்சக்கமான ஐஸ்வர்யம்னா, ஐஸ்வர்யம்னா பெருமாள் கொடுத்த ஐஸ்வர்யம்னா கேட்கணுமா? பெருமாள் எப்பயுமே பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டு தான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னா நீங்கள் இந்த உலகத்தில் இன்னும் நிறையா நாள் வாழணும், இந்த மாயையில் மாட்டு அவஸ்தைப்படணும்னு அர்த்தம். பெருமாள் உங்களுக்கு நிறைய செல்வம் கொடுத்தாருன்னா உங்களை இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து நீங்கள் அவஸ்தைப்படணும், கஷ்டப்படணுன்றது அர்த்தம். அதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் பெருமாள் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஐஸ்வர்யத்தை கொடுத்து நீங்கள் வேண்டான்ட்டு ஐஸ்வர்யத்தை என்னைக்கு நீங்கள் செல்வத்தை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு போகிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஆட்கொண்டு மோட்சத்தை கொடுப்பார். இது பெருமாளோட வரலாறு. அது மாதிரி இவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த உடனே இவனுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை இவ்வளோ வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியல. பார்த்தா நம்மளுக்கு பெருமாள் தானே இதெல்லாம் கொடுத்தவர், நம்ம ரொம்ப நல்லவன், பெருமாள் பக்தி, அதீத பக்தி, பெருமாள் பக்தி இது பண்ணுவோம். அவன் என்ன பண்ணால், இந்த காட்டை அழித்து இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டணும், பெருமாளுக்கு நம்ம ஒரு கோவில் கட்டணும் அப்படின்ட்டு காட்டை அழிக்கிறான். அந்த முண்டந்துறை ஃபாரஸ்ட்டில், அதான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற முண்டந்துறை ஃபாரஸ்ட்டு, நானும் ரங்கனா அதெல்லாம் போயிருக்கோம். அந்த ஆழ்வார் திருநெறி போயிருக்கோம், இது திருக்குறுங்குடி போயிருக்கோம். திருக்குறுங்குடியெல்லாம் முண்டந்துறை ஃபாரஸ்ட் சேர்த்தது தான். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த ஒரு தொடர்ச்சி அது. அதில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற இந்த வில்லிபுத்தூரில் புத்தூர்ன்ற இடத்த அந்த காடு, அந்த காட்டை அழித்து நகரமாக்கி அந்த நகரத்தில் பெருமாளுக்கு ஒரு பெரிய கோவில் கட்டி இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் நமக்கு கவர்மெண்ட்டோட சின்னம். பார்த்தீங்கன்னா தெரியாது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சின்னத்தில் நடுவில் ஒரு கோபுரம் இருக்கும் பாருங்க, அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அந்த கோபுரத்தை கட்டது இவர் அங்கே கோவிலை நிர்மாணித்தார். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பாண்டிய அரசர்கள் கட்டிடுறாங்க.
அந்த இதை நல்லா பெருசாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் தான் அந்த ஊரை உருவாக்கி அந்த கோவிலை உருவாக்கினது வந்து அந்த வில்லின்றவர் தான். அதனால தான் அதுக்கு பேர் வில்லின்னு அந்த ஊருக்கு பேரே வில்லி. வில்லி புத்தூர், வெறும் புத்தூர் இருந்தது, வில்லி புத்தூர்னு மாதிரி அதுதான். ஸ்ரீன்றது வந்து பெருமாள் கோயிலை கட்டி பெருமாள் அங்கே வந்து ஆண்டாள் பிறந்து அங்கே அந்த ஊருக்கு பெரியாழ்வாரெலாம் பிறந்து பெருமை சேர்த்ததுனால ஸ்ரீன்றதை சேர்த்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஆச்சு. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த முகுந்தாச்சாரியாருக்கும் பதுமை நாச்சியாருக்கும் பிள்ளையா பிறக்கிற பெரியாழ்வார். அவரோட இயற்பெயர் வந்து விஷ்ணு சித்தர்னு பேர். அவருக்கு வந்து அவர் வந்து கருடனோட அம்சத்தில் பிறந்தவர். கருடனோட அம்சத்தில் பிறந்தவர். அவருக்கு வந்து கோயிலுக்கு மாலை கட்டுறது தான் அவர் தொழில். கோயிலுக்கு அவருக்கு வந்து வேற எதுவே கிடையாது. கோயிலுக்கு மாலை கட்டி பெருமாளை கொடுக்கணும், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு மாலை கட்டி பெருமாளை கொடுக்கணுன்றது தான் அவரோட தொழில். இவரோட புகழை வெளியில் தெரிவிக்கணுன்றதுக்காக பெருமாள் வாரணத்தில் நினச்சிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் மதுரை ஆண்ட பாண்டிய வல்லவன் நல்லபதேவன் ஒருத்தன். நல்லபதேவன்றவன் மதுரை ஆண்டுன்னு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு 2-3 சந்தேகங்கள் வருது. இந்த சந்தேகத்தை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேட்குறான், எல்லாத்தையும் கேட்குறான். ஒரு தடவை மாறு வேஷத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும்போது அங்கே ஒரு முனிவர் ஒருத்தர் எதிர போகிறார், ரிஷி. அந்த காலத்து ரிஷிகள்லாம் ராஜான்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ராஜா வராரு, அவருக்கு மரியாதை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ராஜாக்கள் வந்து ரிஷிகளை புரிஞ்சுட்டு அவங்ககிட்ட வந்து எதாவது கேட்டால் அப்போ பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது கூட புதுசாக மரியாதை இல்லாமல் இருக்காது. மரியாதையை ஓவராக கொடுத்து ரொம்ப தலையை குனிஞ்சு போகிறதுன்றதும் கிடையாது. சாதாரணமாக பதில் சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம இந்த பிறவி எடுத்தது நம்ம என்னென்ன பண்ணணும்னு கேட்குறாரு. கேட்கும்போது அந்த ரிஷி சொல்கிறார், மழை காலத்துக்கு தேவையே வெயில் காலத்திலேயே சேர்த்து வச்சுக்கணும். அது மாதிரி முதுமை காலத்துக்கு தேவையே இளமை காலத்திலேயே சேர்த்து வச்சுக்கணும். முதுமைக்கு வரும் அந்த செல்வம் வேணும் இல்லையா, வாழறதுக்கு, அதுக்கான செல்வத்தை வந்து இளமையிலேயே சேர்த்து வச்சுக்கணும். அடுத்த பிறவி நல்ல பிறவியாக எடுக்கணும்னா அதுக்கு வந்து நல்லவனாக வாழறதுக்கு கற்றுக்கணும். அடுத்த பிறவியை நல்ல பிறவியாக எடுக்கணும்னா அதுக்கு நல்லவனாக வாழறதுக்கு கற்றுக்கணும். இது 3ஐயும் தேவை அப்படின்றார். அப்போ அந்த ரிஷி அந்த ராஜா என்ன கேட்குறான், அடுத்த பிறவி எடுக்கணும்னா நான் அடுத்த பிறவி வேண்டான்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பார் அவர். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டவுடனே இந்த இவர் வந்து மௌனமாக சிரிச்சுட்டு போயிடுவார். போயிட்டு அப்புறம் இந்த டவுட்டு அரசனுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ரிஷிகளை கேட்டு கூட சொல்லலையே அப்படின்னு. ஊருக்கு போனோடனே அவரோட அந்த வல்லபதேவனோட இவன் ஒருத்தருக்கான் மந்திரி, செல்வ நம்பின்னு பேர். அந்த செல்வ நம்பியை கூப்பிட்டு, அந்த மந்திரி நல்ல மந்திரி இல்லை, அவர் குரு, அவங்க குலகுரு. அந்த குலகுரு செல்வ நம்பிக்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, இது மாதிரி இருக்குது. இது வந்து நான் சொல்கிறதுன்றதை விட இதை வந்து கற்றறிந்த சான்றோர்கள் ஒன்றாக கூடிய அவையில் ஆராய்ஞ்சு மறுபிறவி இல்லாததுக்கு என்ன பண்ணணுன்றதை அவங்க சொல்லட்டும், அதுதான் சரியாக இருக்கும். நம்ம மட்டும் சொல்லி டிக்ளேர் பண்ணால் சரியாக இருக்காது. ஊர் ஜனங்கள்லாம் ஏற்றுக்கணும்னா எல்லா சான்றோர்களும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சான்றோர்களுக்கெல்லாம் சொல்கிறார். ஒவ்வொரு சான்றோர்களும் ஒன்று. அப்போ என்ன சொல்கிறார் ராஜா, ஒரு பெரிய பொற்கிழி கட்டி அதை வந்து பெரிய கம்பத்தில் கட்டி விட்டு, இந்த பொற்கிழி அவங்களுக்கு தான், சொல்கிறவங்களுக்கு. இவங்க சொன்ன விஷயம் சரியாக இருந்ததுன்னா, பதில் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த பொற்கிழி தானாக இவங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார், அனௌன்ஸ் பண்ணுறார். எல்லாம் முரசு கொட்டி எல்லாருக்கும் சொல்கிறார். அந்த நேரத்தில் வந்து இது இது வந்து அங்கே நடக்கிறது. எத்தனையோ சான்றோர்கள் வராங்க, எல்லாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இங்கே வந்து என்ன பண்ணுறார், இந்த மாலை கட்டிட்டு இருக்கார் இல்லையா பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர், அவர்கிட்ட பெருமாள் கனவுல வந்து நீ போய் அந்த பொற்கிழி எடுத்துன்னு வான்றார். இவர் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு அப்புறம் பெருமாள்கிட்ட, அப்பெல்லாம் சிலர் வந்து பாதி தூக்கத்தில் பேசுவா, நேராகவே பெருமாள்கிட்ட பேசுவா. திருமணி சேவர்லாம் நேராகவே பெருமாள்கிட்ட பேசுவார். அது மாதிரி அந்த இதில் நீ வந்து என்னை போய் எடுத்துருவான்னு சொல்கிற, நானும் என் கடவுளை வந்து சொல்லிட்டு போயிட்டேன், நான் வந்து ஒன்றுமே இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள்கிட்ட போயிட்டு சொல்கிறேன், நான் வந்து ஒன்றுமே தெரியாதவன், ஆனால் அவனாவே தெரியாதவன். நான் வந்து விஷ்ணு சித்தர்கிட்ட பேரில் உனக்கு மாலை கட்டி கொடுக்குறது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது, என்ன போய் பண்ண சொல்கிறியான்றார். நீ போ கிடைக்கும் உனக்குன்னு சொல்கிறார். சரின்ட்டு இவர் போகிறார். இவர் போய் அங்கே போய் அந்த சான்றோர் அவைக்கு போனோடனே எல்லாரும் சிரிக்கிறார். இங்கேயே எல்லாரும் சிரிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரில் கிளம்பி போகும்போதே அங்கேயே எல்லாரும் சிரிக்கிறார். இவரை பார்த்து, இல்லையா நீ வந்திருக்க, நீ என்ன நீ மாலை கட்டுறவன், நீ வந்து எங்களுக்கு வந்து நீ வந்து பொருள் சொல்ல போறியா, அதுக்கு நீ வந்து பிறப்பில்லாததுக்கு வழி சொல்ல போறியா, நீ போய அப்படின்வா. எல்லாரும் வரட்டுவான் அவரை. ஆனால் இந்த செல்வ நம்பிக்கும் ராஜாவையும் இவர் பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு வந்து இவர்கிட்ட ஒரு அந்த முகத்தில் ஒரு பொலிவு தெரியும். பெரியாழ்வாருக்கு முகத்தில் வந்து ஒரு கலை, அந்த அந்த ஒரு ஒளிவட்டம்னு வாங்க பாருங்க, அது தெரியும். அது தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு வந்து நம்ம அந்த மாதிரிலாம் யாரையும் தனிப்பட்ட முறையில் ஏற்றி அடிக்க சொல்கிறோம். ராஜா ரொம்ப நல்லவன், ரொம்ப பக்திமான். தனிப்பட்ட முறையில் நமக்கு யாரும் வேணும் வேண்டாதவங்கன்றதுனால யார் வேணாலும் சொல்லலாம். இதில் அவர் சொல்கிறேன்னு வந்திருக்கார், சொல்லட்டும் அப்படின்னு கூட்டின்னு வந்து அவருக்கு தக்க மரியாதையெல்லாம் பண்ணிவிட்டு அவரை வந்து சொல்கிறார். அவர் என்னன்னா, மறுபிறவி இல்லாத இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ஓம் நமோ நாராயணன்ற மந்திரம் தான்.
அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே எல்லாரும் சிரிப்பா. ஆனால் இந்த பொற்கிழி தானாக வளைஞ்சி ஒரு கைக்கு நேராக வந்து நிற்கும். பொற்கிழி நிற்கும். நின்ன உடனே ராஜா வந்து அசந்து போயிடுவார். எப்படி இந்த கம்பம் வளைஞ்சி பொற்கிழி ஒரு கைக்கு வந்ததுன்னு அசந்து போய் அதை அறுத்துடுவார். அறுத்து எடுத்துக்க சொல்லுவார். இவர் எடுத்துட்டுருவார். எடுத்துட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ராஜாவுக்கு ரொம்ப இப்படி ஒரு இது வந்து தான் கண்ணெதிரே ஒரு பொற்கிழி ஒரு கம்பத்தில் கட்டிருக்க கம்பம் வளைஞ்சி கரெக்டாக அவருக்கு நேராக வந்து அந்த பொற்கிழி எடுத்துக்க சொல்கிறதுன்னா அது வந்து என்ன மாதிரி ஒரு அருள் இருக்கும். ஆக அந்த ஓம் நமோ நாராயணன்ற மந்திரம் தான் மறுபிறவி இல்லாததுக்கு வழி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுட்டு ராஜா வந்து இவரை வந்து நம்ம இவரோட பெருமை இவ்வளோ பெருமை இருக்குது, இவரை ஊருக்கு உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். என்ன பண்ணுறார், அவரோட பட்டத்து யானை மேலே பெரியாழ்வாரை உட்கார வச்சு இவர் வந்து அவருக்கு வந்து விசிறிண்டு ஆலாவட்டம்னுவாங்க. ஆலாவட்டம்ன்றது ஒரு சேவை, பெருமாளுக்கு செய்கிற தொண்டு. ராஜா வந்து பெரியாழ்வாருக்கு விசிறிண்டு அவரை கூட்டிட்டு வருவார். திருவீதி உலா எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போவார். அந்த மாதிரி ஊருக்கு கூட்டிட்டு போய் இவர் பெரியாழ்வார் பெரிய மனுஷன், பெரிய பக்திமான், பெரிய விசேஷமான ஆள், நம்மளுக்கு கிடைச்சிருக்காரியா ஆளாக கிடைச்சிருக்காருன்றதை சொல்லுவார். சொன்ன உடனே எல்லாரும் வந்து பார்ப்பா. இவருக்கு ரொம்ப பெருமையாயிடும். இவர் இது மாதிரி பட்டத்தில் தன்னுடைய சிஷ்யனை, தன்னுடைய தொண்டனை பட்டத்து மகரிஷி ராஜா வந்து ஒரு பட்டத்து யானை மேலே வச்சு ஊர்வலம் கொண்டு வராருன்ற உடனே அதை பார்க்கறதுக்கு பெருமாளும் வருவார். அங்கேருந்து பெருமாள் வந்தவுடனே பெருமாளை பார்க்கறதுக்கு கூட மகாலட்சுமியும் வந்துடுவா. பெருமாள் மகாலட்சுமி வந்தவுடனே அது என்னன்னு பார்க்கறதுக்கு ஈஸ்வரர் வருவார், பிரம்மா வருவார், அப்புறம் இந்திரன் வருவார். எல்லாருமே தேவலோகமே அப்படியே வந்து நின்று மேலே ரெண்டு ஆகாசத்தில் இது நடக்கிறத பார்த்துட்டு இருக்கும். அது இவருக்கு தெரியும். இவருக்கு தெரிஞ்சவொடனே ஐயோ பெருமாள் வந்துட்டாரே, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டாரே, இவ்வளோ பெரிய பரிவாரத்தை பார்த்த உடனே இவங்க கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து மாயை. அதாவது மனுஷனுக்கு வந்து பெருமாளோட அவதாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா மாயை வந்து அப்பப்போ கொஞ்சம் விலைக்கு அப்படி காமிச்சிட்டு மறுபடியும் அந்த உலக மாயில சிக்க விட்டுருவார். ஒன்றும் இல்லை, இப்போ யசோதை வந்து கண்ணனை வந்து அடித்தா, மண்ணை தின்னுவியான்னு வாயை திறந்து கிருஷ்ணன் காட்டுறார். காட்டும்போது அண்ட சராசரமும் தெரிகிறது. அதே மாதிரி முதல்ல பூதனைன்ற பெரிய அரக்கி ராட்சசி, அவளை வந்து பாலை சாப்பிட்டு அவளை கொன்னுடுறார். அவள் வந்து அரக்கி பூதையை பெரிய பிரம்மாண்டமாக பூதையா கீழே வந்து விழறா, பெரிய உடம்போட. ஆனால் அவன் மேலே வந்து இந்த சின்ன குழந்தை தவழ்ந்துட்டு இருக்கு. தெரியுது, அந்த நேரத்தில் தெரியுது, ஆஹா இது கிருஷ்ணன், இந்த சாதாரண ஆள் இல்லை, இவர் வந்து நாராயணனோட அவதாரன்றது அப்போ புரியுது. வாயை திறந்து உலகத்தை பார்க்கும்போது, வெண்ணையை அடிக்கும்போது வாயை திறக்கும்போது வாயில் உலகத்தை பார்க்கும்போது யசோதை வாயில் உலகத்தை பார்க்குறா. அதில் மதுரா கோகுலத்தை பார்க்குறா. கோகுலத்தில் அங்கே ஒரு இப்போ யசோதையை பார்க்குறா, அங்கே ஒரு கிருஷ்ணனை பார்க்குறா. அந்த கிருஷ்ணனோட வாயில் இன்னொரு உலகம், அதே மாதிரி அப்படி அந்த கிருஷ்ணனோட வாயில் மறுபடியும் ஒரு உலகத்தை பார்க்குறா. அண்டசாராசனம் சுற்றுறது, அதுக்குள்ளே ஒரு யசோதை இருக்கா, அதுக்குள்ளே ஒரு கிருஷ்ணன் இருக்கா, அந்த கிருஷ்ணன் வாயை திறந்துன்னு இருக்கான். இது மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவங்க பார்க்குறா. அது மாதிரி இது வந்து இவருக்கு வந்து அந்த மாதிரி அந்த மாயை இந்த நேரத்தில் பெரியாழ்வாருக்கு மாயை வந்துடுது. மாயை வந்து ஐயோ நம்ம வந்து இது பெருமாள் மேலே எல்லாரும் கண்ணு வச்சுட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அதை திருஷ்டியை கழிக்கிறதுக்கு தான் அந்த பல்லாண்டுன்ற பாட்டை பாடுற. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவித்திருக்காப்பு வடிவமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்று வளபாபில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கும் வழங்கவா பாஞ்சசன்யமும் பல்லாண்டே அப்படின்றது பாட்டு. இது 10 பாட்டு. இது 10 பாட்டில் இது 2 பாட்டு. இந்த ஃபஸ்ட்டு 2 பாட்டு சேர்ந்து தான் வரும். பின்னாடி தான் அதுக்கப்புறம் வர பாட்டெலாம் ஒன்றுனா வரும். முதல் இது மட்டும் 2 பாட்டு சேர்ந்து அது மாதிரியே அவர் இயற்றதே அப்படி தான் எழுதியிருக்கார். அவர் இது மாதிரி எழுதியிருக்காரு. இது ஒரு 12 பாட்டு திருப்பல்லாண்டுன்னு பாடிருக்கார். 461 பாட்டு அவர் வந்து பெரியாழ்வார் திருமொழின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதில் பெருமாளை நீராட்டுறது, பூச்சி விட்டுறது, காப்பு கட்டுறது, பெருமாளை குளிப்பாட்டுறது எல்லாம் வரும். அதெல்லாம் பின்னாடி நம்ம இந்த சாத்துமர பாசனங்கள்ல அதெல்லாம் இருக்குது. வரும்போது நான் சொல்கிறேன். அதை இப்போதைக்கு நம்ம பெரியாழ்வார் அந்த வாழ்க்கையை தெரிஞ்சிட்டோம். நாளைக்கு பெரியார் பல்லாண்டோட அர்த்தத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு இதுவும் ஆரம்பிக்கும் போது அந்த எந்த ஆழ்வார் சொன்னார்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஆழ்வாரோட ஒரு ஹிஸ்ட்ரியை சின்னதாக சுருக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் நிறையா இருக்குது. அதை அப்புறம் பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறது இதுதான். இதோட இன்னைக்கு இது முடியறது. நாளைக்கு நம்ம மறுபடியும் பல்லாண்ட பாட்டோட அர்த்தத்தை பார்க்கறதுக்கு சந்திப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.